ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் சுபா. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஹால் வீடியோ, ஜுவல்லரி ஹால் வீடியோ, ஹேர் ஸ்டைல் வீடியோ, ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூலாம் போட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நிறையா மீஷோ ஹால் வீடியோ போட்டிருக்கேன். மீஷோலேருந்து ட்ரெஸ் போட்டாச்சு, பேக் போட்டாச்சு, ஸ்லிப்பர் போட்டாச்சு, ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ரீசெண்டாக போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு மீஷோலேருந்து ஒரு சில ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அதுதான் இப்போ அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னோட ஓன் பிராண்ட்ல பாத்தீங்கன்னா நானே ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 16 அவுட்ஃபிட் போட்டிருக்கேன். அதோட ட்ரெஸ்ஸோட இமேஜஸ்லாம் செக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் செக் பண்ணி பாருங்க. யூடியூப்லையும் நான் ஒரு சில வீடியோஸ் போட்டிருப்பேன். அதில் ஏதாவது நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இன்ஸ்டாகிராம் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துட்ருக்கேன். என்கிட்டே ஒரு சில ஃபேப்ரிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதிலே நீங்கள் ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். குர்த்திஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் 100 ருபீஸ்க்கு தான் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் ஒரு சில டைம் ஆஃபர் போட்டு. ஸோ அந்த மாதிரி நிறையா ஆஃபர்ஸ் போடுவேன். ஸோ பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்ன ஆஃபர் போடுறேனோ உடனே உங்களால் அப்டேட் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து லெஹெங்கா தான் வாங்கியிருந்தேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. இந்த டைம் வந்து லெஹெங்கா வாங்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு 3 லெஹெங்கா மட்டும் தான் வாங்கியிருந்தேன். அதை மட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பர்பிள் கலர் லெஹெங்கா பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். இது என்ன ஃபேப்ரிக்ல வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ல எம்ப்ராய்டரி ஒர்க் வச்ச மாதிரி தான் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிளவுஸ் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கர்ட் பார்த்துடலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. நான் வாங்கின இந்த 3 ட்ரெஸ்ல இந்த ட்ரெஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த லெஹெங்கா செட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா செமி ஸ்டிச்சில் தான் வாங்கியிருந்தேன். ஸ்கர்ட் பார்ட்டில் உள்ள வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செமி ஸ்டிச்சில் தான் கொடுத்துருக்காங்க. ஹிப் பார்ட்லேயும் வந்து இந்த பெல்ட் மாதிரிலாம் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து நம்மளோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டால் மட்டும் போதும். ஸ்கர்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரோப் இன்சர்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கயிறு கட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து எல்லா சைஸில் இருக்கவங்களும் போடலாம். இதிலே வந்து ஹூக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஹிப் சைஸில் உள்ளவங்க மட்டும்தான் போட முடியும். பட் இது வந்து செமி ஸ்டிச்சில் தான் வந்திருக்கு. இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டால் போதும். ஸோ ஹைட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி. கீழே வந்து பெரிய பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலரில் வந்து சீக்வன்ஸ் ஒர்க் இருக்குது. ஃபுல்லாகவே மிஷின் எம்ப்ராய்டரி ஒர்க்கும் இருக்குது, சீக்வன்ஸ் ஒர்க்கும் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. நான் 3 லெஹெங்கா வாங்கியிருந்தேன். அதில் இந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதோட ஃபுல் டிசைன் வந்து இங்கே ஆட் பண்ணுறேன் ஸ்க்ரீனில். ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட டாப் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு காட்டுறேன். ஸ்கர்ட் மட்டும்தான் செமி ஸ்டிச்சில் வந்திருக்கு. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா தனியாக தான் இருக்குது, ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணாமல் தான் இருக்குது. டாப் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் பீஸ் வந்து ஃபுல்லாகவே மிஷின் எம்ப்ராய்டரி ஒர்க்கு தான் இருக்குது. இது வந்து பேக் பார்ட். ஆமாம், இது வந்து பேக் பார்ட்னு நினைக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட். ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா நெக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பார்ட் இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது லெஹெங்காவாக ஸ்டிச் பண்ணலை அப்படின்னாலும் அந்த ஸ்கர்ட்டையும் இதையும் அட்டாச் பண்ணி ஃப்ராக் டைப்பில் கூட அனார்கலி மாதிரி கூட போடலாம். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா உள்ள லைனிங்குமே கொடுத்துருக்காங்க. ஒரு கிரேப் லைனிங் கொடுத்துருக்காங்க பர்பிள் கலரில். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரெஸ். ஸோ இதை அப்படியே அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிட வேண்டியதான். ஸோ நெக் பேட்டர்ன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால நம்மளே கூட ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு, பேசிக்காக ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்றவங்களுக்கு இந்த நெக் டிசைன் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வித் எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா பார்டரும் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் 2 ஸ்லீவுக்குமே பார்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் ஸ்லீவ் வரும் போல். ஸோ இது ஃபுல் ஸ்லீவ் வரும். ஃபுல் ஸ்லீவில் இவ்வளோ தூரம் வரும் இந்த லெஹெங்காவுக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்டிச் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு இன்னொரு வீடியோவில் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த ட்ரெஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி போட்டால் தான் தெரியும் இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதோட துப்பட்டா எப்படி இருக்குது அப்படின்ட்டு காட்டுறேன்.
இந்த ட்ரெஸ்ஸோட துப்பட்டா பார்த்தீங்கன்னா சேம் அதே ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ல இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. சேம் அதே சீக்வன்ஸ் ஒர்க் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. துப்பட்டா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஆன்லைனில் வாங்குற லெஹெங்காலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் துப்பட்டா. பட் இது ரொம்ப குவாலிட்டி நீட்டாக நல்லா இருக்கு. ஸோ இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் லெஹெங்கா பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஃபுல்லாகவே நெட்டட் ஃபேப்ரிக்கில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து துப்பட்டா காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துப்பட்டா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெட்டட் ஃபேப்ரிக்கில், இதுவும் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க் ப்ளஸ் எம்ப்ராய்டரி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இதோட ஒர்க்குமே நல்லா நீட்டாக இருக்குது. பட் இந்த லெஹெங்காவும் இதுக்கு முன்னாடி காட்டின லெஹெங்காவும் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் காட்டின லெஹெங்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் காட்டினது பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் ஃபேப்ரிக், இது வந்து நெட்டட் ஃபேப்ரிக். ஸோ நெட்டு வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து பிடிக்கல. பட் குவாலிட்டி நல்லா இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸ்கர்ட் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி காட்டின ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் டைப்பில் இருந்திருக்கும். பட் இது வந்து ஸ்டிச் பண்ணியே வந்திருக்கு இங்கே சைடில். ஸோ இதில் வந்து நம்ம அந்த ரோப் மட்டும் போட்டுக்கலாம். இந்த ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது டிசைன். இதுவுமே குவாலிட்டி சூப்பராக தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சு ஹைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஹைட்டு ரொம்ப டாலாக இருக்கவங்களுக்கு பத்துமான்னு தெரியல. பட் என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். என்னோடய ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. நான் என்ன ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5.4 இருப்பேன்னு நினைக்கிறேன். 5.2 இல்லை 4 இருப்பேன்னு நினைக்கிறேன். இது உள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் மெட்டீரியலுக்கு வந்து கிளாத் கொடுத்து இதிலே அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த துப்பட்டா காட்டினேன் இல்லையா, அதே மாதிரி தான் உள்ள ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க இதிலே வந்து. ஆனால் இதுக்கு வந்து லைனிங் கொடுக்கல, வெறும் அந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் ஸ்லீவ் எல்லாமே இதிலே எடுத்துக்கணும். ஆனால் லைனிங் கொடுக்கல. ஸோ அவ்வளோதான், வேறு எந்த டிசைனுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு லெஹெங்கா வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதோட ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்டு அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் காட்டின லெஹெங்கா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த லெஹெங்கா. இதுவும் இப்போ நான் வச்சு காட்டுறேன். ஏன்னா இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி எப்போ போடுவோன்னு தெரியாது, ரொம்ப நாள் ஆகும். அதனால நான் வச்சு மட்டும் காட்டுறேன் என்னோட ஹைட்டு பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு லெஹெங்கா பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட்டு. ஸோ இது வந்து ஒயிட் கலரில் தான் வாங்கியிருந்தேன், ஒரு ஹாஃப் ஒயிட் மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ளவுஸ் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பீஸ் இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நெட்டட் ஃபேப்ரிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. கிரேப் மாதிரி இருக்குது. பட் இது வந்து அந்த லோக்கல் டைப்பில் இருக்குது. ஸோ லோ குவாலிட்டி கிரேப் ஃபேப்ரிக் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது. இது கிரேப்பா என்ன மெட்டீரியல்னே தெரியல, கொஞ்சம் ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ப்ளவுஸ் பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லீவும் இதிலே கொடுத்துருக்காங்க. இது வந்து பேக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்து பேக் நெக், ஏன்னா பேக் நெக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருக்காங்க. நெக்கு ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. இது ஸ்டிச் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும்னு தெரில. இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, பேக்கில் எப்படி இருக்கும்னு தெரில. ஸோ ஃபர்ஸ்ட் காட்டினதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் வரும். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இது கூடவே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஷார்ட் ஸ்லீவ் மாதிரி தான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் வித் கிரே காம்பினேஷனில் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தனியாக காட்டினாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லைனிங் வச்சா வந்து அந்தளவுக்கு தெரியல. ஸோ சில்வர் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிரே கலரில் எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க் இதில் தெரியுதான்னு தெரியல. ஸோ இதே மாதிரி தான் அந்த ஸ்கர்ட் பாட்டுமே ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. ஸ்கர்ட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்லீவ் பேட்டர்னில் காட்டின அதே எம்ப்ராய்டரி ஒர்க் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா செமி ஸ்டிச்சில் தான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி காட்டின அந்த 2 ஸ்கர்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. என்னை விட டாலாக இருக்கவங்களுக்கு இது
செட் ஆகும். ஸோ இது வந்து சைடில் ஓப்பனாக தான் கொடுத்துருக்காங்க, நம்ம தான் ஸ்டிச் பண்ணணும், அட்டாச் பண்ணணும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹைட் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து கேர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து கொஞ்சம் திக்காக கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டட் ஃபேப்ரிக் மாதிரி தான் இருக்குது. ஒரு ஒயிட் சில்வர் கிரே கலர் காம்பினேஷனில் தான் இருக்குது இந்த ஸ்கர்ட்டு. இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதோட துப்பட்டா எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். இதோட ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். துப்பட்டா எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். துப்பட்டா பார்த்தீங்கன்னா சேம் நெட்டட் ஃபேப்ரிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 சைடுமே பார்த்தீங்கன்னா பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த லெஹெங்காவும் இதுக்கு முன்னாடி காட்டின லெஹெங்காவும் மட்டும்தான் நெட்டட் ஃபேப்ரிக். இதுக்கு முன்னாடி காட்டின இந்த ஃபர்ஸ்ட்டு காட்டின இது பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில் இருக்குது. ஸோ ஸ்கர்ட் மட்டும் கீழே நான் வச்சு காட்டுறேன் என்னோட ஹைட்டுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு சில பேர் வந்து பேண்ட்டு, சுடிதாரோட பேண்ட்டு இல்லை டாப்போட ஹைட்டு லென்த்து கேட்குறீங்க. எனக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வச்சு காட்டுறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் வந்து 5.2 இல்லை 4க்குள்ளே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கர்ட் மட்டும் வச்சு காட்டுறேன், ஏன்னா ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணால் தான் போட முடியும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது லெஹெங்கா பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி நிறையா மீஷோ ஹால் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயிலாக சென்ட் பண்ணுறேன். நிறைய ஆஃபர்ஸ் போடுவேன். குர்த்திஸ் எல்லாமே 100 ருபீஸ்க்கு எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். ஸோ அந்த மாதிரி அப்பப்போ வந்து ஆஃபர் போடுவேன். அதோட அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், வீடியோ ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அந்த ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சட்டா.